அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நியூட்ரான் ஸ்டார். என்னடா சம்மந்தமே இல்லாமல் நியூட்ரான் ஸ்டாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏன்னா நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சில விஞ்ஞானிகளோட கதையை பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு நியூட்ரான் ஸ்டார் எதுக்காக பேசினேன் அப்படின்னா, இது முக்கியமான காரணம் ஒரு நேயர். நான் போகிற எல்லா வீடியோஸு ஷார்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார் பற்றி போடுங்க, நியூட்ரான் ஸ்டார் பற்றி போடுங்கன்னு. நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறதே இல்லை, ஏன்னா நிறைய பேருடைய ரெக்வஸ்ட்டை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியறதில்ல. ஆனால் இந்த நபர் விடாமல் நியூட்ரான் ஸ்டார் பற்றி போட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுனால சரி இதை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நியூட்ரான் ஸ்டார் எதுவும் அபூர்வமான ஸ்டார் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தில் மட்டும் 10 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் நியூட்ரான் ஸ்டார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அநேக நியூட்ரான் ஸ்டார்களை விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆராய்ச்சியில் அவங்க பார்த்துருக்காங்க கூட. அதோடைய ஃப்ளாஷ் லைட், அது வர்ற லைட்டெல்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்ரான் ஸ்டார் மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம்தான். நியூட்ரான் ஸ்டார் சூரியனோட மிக மிக பெருசு. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு நகரத்தின் அளவில் நீங்கள் அதை தூக்கி வச்சிடலாம். இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் நீங்கள் நியூட்ரான் ஸ்டாரை நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த நியூட்ரான் ஸ்டார் சென்னை நகரத்துக்குள்ளேயே ஃபிட் ஆயிரும். ஆனால் நியூட்ரான் ஸ்டாரு சூரியனோட பெருசு. சூரியன் உங்களுக்கு தெரியும், பூமியோட பல மடங்கு பெருசு. ஒரு சூரியன் உள்ள நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் பூமியை தூக்கி வச்சிங்கன்னா 13 லட்சம் பூமியை தூக்கி நீங்கள் சூரியனுக்குள்ளே வைக்கலாம். அவ்வளோ பெரிய பூமி, அவ்வளோ பெரிய சூரியன். அந்த சூரியனோட கிட்டத்தட்ட 3 மடங்குலேருந்து 8 மடங்கு அளவு பெரிய தான் பார்த்திங்கன்னா நியூட்ரான் ஸ்டார். அப்போ அவ்வளோ பெரிய நியூட்ரான் ஸ்டார், சூரியனோட பல மடங்கு பெரிய நியூட்ரான் ஸ்டாரை கொண்டு போய் ஒரு சென்னை மாதிரி ஒரு நகரத்தோடைய அளவுக்குள்ளே நீங்கள் வைக்கலான்றது மிகவும் ஒரு ஆச்சரியமானது. அப்போ நியூட்ரான்ஸோடைய அடர்த்தி, இந்த டென்சிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமான டென்சிட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட அணுக்கருக்குள்ளே இருக்க டென்சிட்டி. அதனால தான் அது பேரே பார்த்திங்கன்னா நியூட்ரான் ஸ்டார்னு வந்தது. அப்படிப்பட்ட டென்சிட்டியை நீங்கள் நியூட்ரான் ஸ்டார் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அதில் 1 ஸ்பூன் நீங்கள் நியூட்ரான் ஸ்டாரை நீங்கள் அந்த தோண்டி எடுத்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த 1 ஸ்பூனோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி டன் 600 கோடி டன் எடை இருக்கும். நம்மளுடைய அளவில் ஒரு நியூட்ரான் ஸ்டாரை ஒரே ஒரு டீஸ்பூனில் நம்ம எடுத்தோம்னா, அப்போ அந்த நியூட்ரான் ஸ்டார் பெரும்பாலும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பொருள் தான். அதுக்கு முன்னதாக நியூட்ரான் ஸ்டாருக்கு போன முன்னாடி ஸ்டாருக்கு வருவோம். நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா தான் நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்மளால் விளக்க முடியும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள், பெரும்பாலான நட்சத்திரங்கள் சூரியனோட பெருசாக இருக்கும், பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடிப்படையில் காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு எரிபொருள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், நட்சத்திரத்துக்குள்ள அணுக்கரு இணைப்பு, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். ஒரு ஹைட்ரஜன் தான் பெரும்பாலான நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த ஹைட்ரஜன் இணையும் போது என்ன ஆகும்னா ஆற்றல் உருவாகும். அதுக்கப்புறம் ஹீலியம் உருவாகும், ஹீலியம் இணையும், அதுக்கப்புறம் ஆற்றல் உருவாகும். அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அணுக்கரு இணைப்பு போகுது. இந்த இணைப்பு என்ன பண்ணுதுன்னா, பெரிய ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுன்னா இந்த ஒரு ஆற்றலை வெளிக்கொண்டு வரும். பயங்கரமாக வெடித்து வெளிக்கொண்டு வரும். ஆனால் அதனால் நீங்கள் நம்ம சூரியனோ உள்ளுக்குள்ளே வெடிக்கிறதுனால அந்த சூரியன் எல்லாமே வெடித்து செதறி போகிறதில்ல. ஏன் செதறி போகிறதில்ல? இவ்வளோ ஒரு ஆற்றல் வெளியேறும்போது காரணம்னா, அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. ஸோ வெடிப்பு அணுக்கரு இணைப்புனால் வெடிக்கிற வெடிப்பு என்ன பண்ணுது, அந்த சூரியனை வெடித்து தள்ளலாம் ட்ரை பண்ணுது, அது வெளியில் போகலாம் ட்ரை பண்ணுது. ஆனால் அதோடைய ஈர்ப்பு விசை, அதோட கிராவிட்டி என்ன பண்ணுது, உள்ளே இழுக்குது. எந்த ஒரு பொருள் நிறை இருந்தாலே அதுக்கு கிராவிட்டி இருக்கும். அந்த நிறை கூட அதோடைய ஈர்ப்பு விசை அதிகமாகும். ஸோ சூரியனோட ஈர்ப்பு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி ஒரு 13 லட்சம் பூமியை கொண்டு போய் நீங்கள் சூரியனுக்குள்ளே வைக்கலாம், அவ்வளவு நிறை உள்ள ஒரு பொருள். அப்போ அதனுடைய ஈர்ப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு அணு இணைப்பு, அந்த ஆற்றல் வெடித்து வெளியேறினா கூட அதோட ஈர்ப்பு இழுக்கும். ஸோ வெடிக்கிறது வெளியே தள்ள ட்ரை பண்ணும், அதே ஈர்ப்பு உள்ளே இழுக்க ட்ரை பண்ணும். ஒரு வகையான பேலன்ஸாக இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் அது உயிரோடு இருக்குது, சூரியன் உட்பட. இதே ஒரு அணுக்கரு இணைப்பு நீங்கள் ஒரு வேளை நம்ம பூமியில் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமி அப்படியே பலந்து செதறி போயிடும். ஏன் அப்படின்னா நம்முடைய ஈர்ப்பு விசை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதே நம்ம ஒரு வேளை ஃபியூஷன், அந்த வெடிப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அணு வெடிப்பு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அதே நேரங்களில் சூரியனில் பார்த்திங்கன்னா இந்த வெடிப்பும் வெளியேற ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தமும், உள்ளே இழுக்கிற அந்த ஈர்ப்பு விசையோட அழுத்தமும் ஒரு மாதிரி பேலன்ஸாக இருந்து தான் ஸ்டார் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா, அந்த எரிபொருள் நம்ம 2 வீலரில் போட்டு எரிபொருள் காலியாகிற மாதிரி என்ன பண்ணுதுன்னா, இந்த சூரியன்லேயும் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்க எரிபொருள் காலியாயிரும்.
ஏன் காலியாகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபியூஷன் நடக்குதுல்ல, அந்த ஹைட்ரஜன் இணைப்பு, அதுக்கப்புறமா திருப்பி ஹீலியம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இணைப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க என்ன பண்ணால் எரிபொருள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்மளோட சூரியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ஆண்டுகளாக இருக்குது. 500 கோடி ஆண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எரிபொருள் காலியாகிட்டு வருது. இன்னும் அடுத்த ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்குள்ளே நம்ம எரிபொருள் மொத்தமாக காலியாயிரும் அப்படின்றது தான் நம்ம சூரியனை பற்றி சொல்கிறது. சில பெரிய பெரிய சூரியன், சின்ன நட்சத்திரங்கள், இந்த மாதிரி வேற ஒரு நட்சத்திரங்கள் வேறு வயசில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே எரிபொருள்ன்றது காலியாக போயிடும். ஒருவேளை இந்த மாதிரி எரிபொருள் காலியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளியில் தள்ளுற விசை இருக்குல்ல, அந்த அணுக்கரு இணைப்பினால அந்த வெடிக்கிறது நின்றோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி, அந்த ஈர்ப்பு விசை குறையாமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஈர்ப்பு விசை உள்ளே இழுத்து அந்த ஒரு ரப்பர் பேண்டு தான் மாதிரி தான் ஒரு கவட்டையெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மதுரையில் சொல்லுவாங்க, அந்த கவன்கள்லாம் சொல்லுவாங்களா. ஸோ இந்த மாதிரி இழுத்து அது வெளியில் போகிறத நீங்கள் உள்ளே இழுத்திங்கன்னா என்ன பண்ணால் உள்ளே இழுத்து அந்த கிராவிட்டியில் ஈர்ப்பு விசையில் உள்ளே இழுத்து டபார்னு வெடிச்சிடும். ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா எப்படி ஆகும், அப்படி அந்த மாதிரி வெடிச்சிடும். ஸோ உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்கும் நட்சத்திரம்னா, ஒரு வெடிப்பு வெளியில் தள்ளுது, ஒன்று ஈர்ப்பு உள்ளே இழுக்குது. ஆனால் இப்போ வெளியில் தள்ளுற வெடிப்பு காணாமல் போயிடுச்சு. அப்போ உள்ளே ஈர்ப்பு வந்து பயங்கரமாக இழுத்துருது, உள்ள கிராவிட்டி உள்ளே இழுத்துருது. உள்ளே இழுத்த உடனே ரப்பர் மேன் மாதிரி ஒரு ரீகாயில் மாதிரி என்ன பண்ணுது, டபார்னு வெடிச்சிருது. அதுதான் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். இந்த மாதிரி வெடிக்கும் போது அந்த நடுவில் ஒரு பகுதி இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்க அந்த எச்சம், அந்த கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னா அதுதான் கரு, அந்த நட்சத்திரத்தோட கரு. சில நேரங்களில் அந்த நட்சத்திரத்தோட கரு மட்டுமே நம்ம சூரியனோட கிட்டத்தட்ட 2 மடங்குலேருந்து 8 மடங்கு அளவு அதிகமான நிறை கொண்ட பகுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிறையில் என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே இந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி, ஸோ இந்த மீதம் இருக்க இந்த கரு மட்டும் என்ன பண்ணுது, அந்த கரு மட்டும் அப்படியே வெடிக்காமல் இருக்குது. அந்த வெளியில் இருக்க சுற்றுப்புறம் ஃபுல்லாக வெடித்து நகண்டு அந்த கரு மட்டும் வெடிக்காமல் அப்படியே இருக்குது. இந்த கருக்குள்ளே என்ன இருக்குது, இந்த கருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆட்டமில் அணுவில் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த மாடல், நம்மளுடைய நம்ம பிளானட்டரி மாடல்னு சொல்லுவாங்கள்ல, நடுவில் வந்து அணுக்கரு இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுது. கருக்குள்ளே என்ன இருக்குது, புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருக்குது, வெளிப்புறத்தில் எலக்ட்ரான்கள் சுற்றுது. ஸோ எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கோ அத்தனை தான் புரோட்டான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமிக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா உள்ளுக்குள்ளே எத்தனான்னு பார்த்தீங்கன்னா 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா சுற்றுவட்ட பாதையில் தான் சுற்றும். ஏன்னா அதுக்கு ஒரு விசை இருக்குது, ஒரு கூலும் ஃபோர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க புரோட்டான்களுக்கும் இணைந்து இருக்கிறதுக்கு ஒரு விசை இருக்கும். அது வந்து அந்த அணுக்கரு இசைன்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதே புரோட்டான்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆனால் நியூட்ரான்களுக்கு வந்து எந்த வித சார்ஜுமே இருக்காது. ஸோ இந்த அணுக்கருக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, அந்த புரோட்டான் அதே மாதிரி நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் இருக்காது. அவன் வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி, நம்ம மையம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு வந்து சைடில் வந்து பாசிட்டிவ் புரோட்டானாக இருக்குது. இப்போ புரோட்டானை என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணும். ஏன்னா ப்ளஸ் ரிப்பல் தானே பண்ணும், ஒன்றோட ஒன்று எதிர்க்கும். ஆனாலும் ஏன் அது வெடிக்காமல் இருக்குது அப்படின்னா, அந்த புரோட்டான் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த அணுக்கரு வெடிக்காமல் அந்த ப்ளஸ்ஸும் எதிர்த்துறாமல் கொஞ்சம் இணைத்து வருது. இப்போ இதில் சம்மந்தமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் இருக்க எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இந்த நியூட்ரான் ஸ்டார் வெடிச்சு அந்த வெறும் கரு மட்டும்தானே இருக்குது. அந்த கரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்குலேருந்து 8 மடங்கு சூரியனுடைய நிறை இருக்குது. அப்போ அந்த சூரியனோட நிறையை விட பயங்கரமான ஒரு அழுத்தம் வரும். அப்போ அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுன்னா, இந்த எலக்ட்ரான் கொண்டு போய் பொத்தக்கடின்னு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்த உடனே இந்த எலக்ட்ரான் நெகட்டிவாக, ஏற்கனவே புரோட்டான் பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரானும் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து நியூட்ரலாக மாறிடும். நியூட்ரலாக மாறும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரானாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டார் பேர் நியூட்ரான். இப்போ இந்த நியூட்ரானுக்கு என்று எதிர்ப்பு சக்தியே கிடையாது. ஏன்னா ப்ளஸ்ஸும் எதிர்க்கலாம், மைனஸும் எதிர்க்கலாம். ஆனால் இங்கே +-ம் சேர்ந்து நியூட்ரலாக மாறிடுச்சு, 0வாக மாறிடுச்சு. அப்போ 0வை எதிர்க்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர், பயங்கரமான ஒரு ஈர்ப்பு விசை, கிராவிட்டியில் வெறும் நியூட்ரான் மட்டும் இருக்குது. அந்த நியூட்ரான் வந்து பயங்கரமாக இணைந்து பயங்கர டென்ஸாக இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் 600 கோடி டன்னை வந்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் அதை விட நம்மளால் நெருக்கமாக பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு சில குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரூல் பிரகாரம் என்ன பண்ணுது, இந்த அதுக்குள்ளே அடர்த்தியாக இருக்குல்ல, அந்த நியூட்ரானும் இணைந்து, அதால் அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே அதை தாண்ட முடியாது. அதுக்குன்னு ஒரு பேரியர் இருக்குது, ஒரு தடை இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரகாரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு வேளை நான் அதை தாண்டிட்டேன் அப்படின்னா இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நியூட்ரான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுது, மோஸ்ட்லி நியூட்ரான்ஸ்
அதோடைய நடுப்பகுதி ஃபுல்லாக நியூட்ரானாக மாறிடும். இப்போ இந்த நியூட்ரானுக்குள்ளே ஒரு பயங்கரமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூட்ரானும் ஒன்றோட ஒன்றா இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி இணைஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து சில நேரங்களில் பிளாக் ஹோலாக உருவாகுது. அந்த பிளாக் ஹோலுக்கு வந்து 10லேருந்து 20 மடங்கு நிறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் அளவுக்கு நிறை இருந்ததுன்னா அந்த இணை கருப்பு அந்த கரு, அந்த நட்சத்திரத்தோட கரு என்ன பண்ணுது, நியூட்ரானோட மட்டும் இல்லை, நியூட்ரானும் இணைந்து அது என்ன பண்ணுது, பிளாக் ஹோலாக மாறிடுது. இன்னொரு விஷயம்னா அந்த நியூட்ரான் ஸ்டாரில் சில நேரங்கள் என்ன ஆகும்னா அந்த பல்சர் வரும். பல்சர்னு சொல்லுவாங்க. இந்த பல்சரை தான் சயின்டிஸ்ட் அதிகமாக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் செத்து போய் இந்த வெடிப்பெல்லாம் வெடித்து நியூட்ரான் ஸ்டாரை மாறும்போது பயங்கர ஸ்பீடாக சுற்றுமா. அந்த பயங்கர ஸ்பீடாக சுற்றும் போது அதுலேருந்து ஒரு வகையான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, சில நியூட்ரான் ஸ்டாரில் இருக்க அந்த காந்த புலம் என்ன பண்ணுதோ ஒரே டைரக்ஷனில் அது நோக்கி பார்க்கும்போது அதில் இருக்க பொருள், அதில் இருக்க அந்த ஆற்றல் என்ன பண்ணணும், அந்த டைரக்ஷனில் வெளியே போகுமா. அப்படி வெளியேறும்போது இந்த மாதிரி நியூட்ரான் ஸ்டார் ஒரு கலங்கரை விளக்க மாதிரி வரும். அதனால் இவங்க ஆரம்ப காலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1960 அந்த டயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் மாதிரி டபான்னு அடிக்குமா. அந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்திருக்கு சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு நட்சத்திரம் அதோட எரிபொருள் காலியாகி அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் சில நேரங்கள்லாம் அது நியூட்ரான் ஸ்டாராக மாறிடும். அப்படி நியூட்ரான் ஸ்டாராக மாறும்போது அதனுடைய காந்த புலம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து தான் நம்மளுக்கு லைட் வருது, ஃப்ளாஷ் லைட் மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் சில வெடிப்பு அந்த நட்சத்திரம் செத்து போகிற நட்சத்திரத்தோட நிறை நம்ம பூமியோட நிறையோட பல மடங்கு நம்மளுடைய சூரியனோட நிறையோட பல மடங்கு அதிகமாக இருந்தால் நியூட்ரான் ஸ்டாராக மாறதுக்கு பதிலாக பிளாக் ஹோலாக கூட மாறிடும். அந்த ஆற்றல் முழுவதுமே க்ரஷ் ஆகி அதுதான் சிங்குலாரிட்டியாக மாறும். அதுதான் நியூட்ரான்ஸோடைய ஒரு குட்டிய வரலாறு. இதில் நிறைய ஆராய்ச்சிகள் இன்னுமே நடந்துகிட்டு இருக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நியூட்ரான் ஸ்டாரை வந்து நம்மளுடைய பூமியில் க்ரியேட்டே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய டென்சிட்டி, அவ்வளோ பெரிய அடர்த்தியாக, அவ்வளோ பெரிய ப்ரெஷரில் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாதனால எப்படிப்பட்ட கண்டிஷனில் என்ன மாதிரி அறிவியல்லாம் என்ன மாதிரி இயற்பியல் இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளுக்கு இங்கே ஸ்டடி பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நியூட்ரான் ஸ்டாரில் நியூட்ரானுக்குள்ளே இருக்க அந்த கருவுக்குள்ளே ஒரு கரு இருக்கும்ல, அந்த மீதி இருக்க கருவுக்குள்ளே ஒரு கரு இருக்கும்ல, அதுக்குள்ளே என்ன வகையான ஃபிசிக்ஸ்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அதை வந்து இவங்களால் ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் அவங்க எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸில் இருக்குது. எல்லாமே ஒரு அனுமானங்கள்லேயே அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் நியூட்ரான் ஸ்டார். ஒருவேளை நியூட்ரான் ஸ்டார்லேருந்து பிளாக் ஹோலும் உருவாகும். அந்த பிளாக் ஹோலும் நம்முடைய கேலக்சியில் இருக்குது. ஸோ இதுதான் நியூட்ரான்ஸோடைய குட்டி கதை. நீங்கள் கேட்டவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.